நான் உன்னை ஒரு முறை கேட்டேன், தம்பி, நினைவிருக்கிறதா? விடுதலைக்கு மாற்றாக வேறு தீர்வு ஏதேனும் இருக்கிறதா என்றேன். நீ சிரித்துக் கொண்டே, இருக்கிறதே, அந்த தீர்வு விடுதலைதான் என்றாய். ஈழம் உனக்கு தாய் நாடா? இல்லை தம்பி, அது உனக்கு சேய் நாடு. உன் இதயத்தின் ஆழத்தில் கருத்தரித்த ஈழத்தை நீ 40 ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கிறாய். 10 மாதம் சுமக்கிற தாய்களின் பாடே பெரும்பாடு. 40 ஆண்டுகளாக சுமக்கிறாயே, நீ எத்தனை பாடுபட்டிருப்பாய், எத்தனை வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறாய். மழை தூறிக்கொண்டிருக்கும் போது துடிக்கு துடி தப்பித்து போவதைப் போல நீ 40 ஆண்டுகளாக மரணத்தின் கண்களில் பட்டாலும் கைகளில் சிக்காமல் நடந்து கொண்டே இருக்கிறாய். தம்பி, உனக்கு வந்தது போல் நெருக்கடிகள் வந்திருந்தால் இமயமே கூட இடிந்து போயிருக்கும். ஆனால் உன் இதயம் இடியவும் இல்லை, ஒடியவும் இல்லை. சோழ நாட்டின் புலிக்கொடியை ஈழ நாட்டுக்கு தத்தெடுத்துக் கொண்டாய். நீ கனவு கண்ட தமிழீழம், கருவிச் சுமந்து கொண்டிருக்கும் தாயகம் என்றேனும் ஒரு நாள் மலரும். 40,000 புலி வீரர்கள் அந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விதையிலும் 1000 விருட்சங்கள் விளையும். 4வது ஈழப்போர் முடிந்த இடத்தில் இருந்து 5வது ஈழப்போர் தொடங்கும். கடல் அலை நீரும் விடுதலை போரும் விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தான். தம்பி, மறந்து விடாதே, கடலலை நீரும் விடுதலை போரும் விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தான். நீ வருவாய், பகை அதிர உரிமிக்கொண்டு வருவாய். தம்பி, நீ வருவாய், உலகம் அதிர உரிமிக்கொண்டு வருவாய். தம்பி, தமிழ் மீது ஆணை, இது சத்தியம். நீ வருவாய், நீ வருவாய், வருவாய். தம்பி, காற்றே தூதாக என் கடிதம் உன்னை தேடி வரும். உன் 56வது பிறந்த நாளில் என் அன்பு வாழ்த்துக்களை பாடி வரும்.